வணக்கம். அம்மா சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்க கிராமிகா.shop ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான மசாலா பொடி, இட்லி பொடி, ஊறுகாய், வடகம், வத்தல், ஹெல்த் மிக்ஸ், சூப் மிக்ஸ், சிப்ஸ் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து கொடுக்கிறோம். தேவைப்படுறவங்க வெப்சைட் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் வீட்டு முறையில் நாங்கள் இந்த கார்லிக் பொடியும் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப் முகாந்திரமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். 100 கிராம் விலை 75 ரூபா போட்டிருக்கோம். அதே மாதிரியே முருங்கைக்கீரை பொடி, அது 100 கிராம் பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இது கருவேப்பிலை பொடி, அது 75 ரூபாயே தான். இது நம்மளோட சாதா இட்லி பொடி, இது 60 ரூபா. வத்த குழம்பு பொடி, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி பண்ணுறது வீடியோ போட்டிருந்தோம். இது சாம்பார் பொடி. உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பொடி தேவையாக இருக்கோ அது வெப்சைட் வழியாக உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஓரோ பொடியும் பண்ணுறது எப்படின்னு உள்ளது வீடியோ போடுறோம். இன்னைக்கு பூண்டு இட்லி பொடி தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பூண்டு இட்லி பொடிக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு தட்டி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, நல்லெண்ணெயில் தான் பெருங்காயத்தை வறுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய், உளுந்து, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், உப்பு. அடி கனமான சீனி சட்டி தான் வைக்கணும். அப்போ தான் இந்த கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் சீக்கிரமாக கரிஞ்சு போகாமல் இருக்கும். வடச்சட்டி சூடாயிடுச்சு. நம்ம துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். துவரம்பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடலைப்பருப்பு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 6-7 கொத்து கருவேப்பிலை இதோட போட்டுடலாம். கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது உளுந்து, இதையும் வறுத்து எடுத்துடலாம். இதே மெத்தடில் தான் கார்லிக் பொடி வறுத்து பொடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, சாதா நம்ம இட்லி பொடி, சாம்பார் தூள், வத்த குழம்பு பொடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சா. இதே மாதிரி ஹோம்மேடாக நம்ம இட்லி பொடி ஒரு 4-5 டைப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் முகாந்திரமாகவும் வெப்சைட் வழியாகவும் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக் பொடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் பொடி வறுக்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். உளுந்தும் வறுபட்டுருச்சு. நம்ம இந்த டைமில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம் ஒன்றும் பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை நல்லாவே சிம்மில் வச்சுட்டோம். ஜீரகம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். கரியாமல் இருக்கிறதுக்காக அடுப்பு சிம்மில் வச்சுட்டோம். பிரிச்சு மிளகு உளுந்தும் வறுபட்டுருச்சு. நம்ம இதையும் இந்த பாத்திரத்திலேயே கொட்டிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் பொடிக்கு தூள் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கல. நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். பெருங்காயமும் பொரிஞ்சு வந்துருச்சு. இது இந்த வரமிளகாய்,
வரமிளகாயும் வறுபட்டுருச்சு, அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடைசியாக வந்து தட்டி காய வச்சிருக்கிற பூண்டு இது இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி எடுத்துடணும். அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டோம், மெதுவாக வதங்கி வரட்டும். பூண்டு பொடி பண்ணும்போது வந்து நம்ம வந்து பூண்டை வந்து தட்டி கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சா போதும். அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி வறுத்தோம்னா பூண்டு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டும் வறுபட்டுருச்சு, அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இது அப்படியே வடச்சட்டிலேயே இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். வடச்சட்டி அடி கனமானதுனால கொஞ்சம் கூடி வறுபடும், அதனால தான் இறக்கி அதிலேயே வச்சுட்டோம். நம்ம வந்து நிறைய பண்ணும்போது மிஷினில் தான் கொண்டு போய் பொடிச்சிட்டு வந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தான் வறுத்துருக்கோம். இது வந்து மிக்ஸி ஜார்லேயே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து மிளகாயும் பெருங்காயத்தையும் பொடிச்சுக்கலாம். ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த பருப்புகளை எல்லாம் போட்டுடலாம். பருப்பெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. மிளகாவை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மிச்சம் இருக்கிற இந்த பருப்பை எல்லாம் சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். பருப்புகளையும் சேர்த்து 1-2 கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோடய இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த பூண்டு சேர்த்துடலாம். பொடி பண்ணி எடுத்துட்டோம். ஒன்று சலிச்சு எடுத்துக்கலாம். கார்லிக் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாகவே தான் பொடிச்சு எடுத்துருக்கோம்.